ஒற்றையாட்சிக்குள் இருக்கும் இந்த நாட்டை இன்னொரு தேசிய இனத்தோடு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதை ஜேவிபி விரும்பவில்லை. நாடுகள் என்று இணைவதும் பிரிவதும் சுதந்திரமான மனித இருப்பை உறுதி செய்யவே என்று ஈழக்கவிஞர் ஒருவர் அன்றே அழகாக பாடியுள்ளார். போராடினால்தான் உரிமை கிடைக்கும், இதுதான் அடிப்படை உண்மை. போராடினால் உண்டு பொற்காலம். இந்த என்பிபி, இந்த அரசியல் தீர்வு, அரசியல் யாப்பு குறித்து என்பிபி என்ன விதமான ஒரு பார்வையை கொண்டிருக்கின்றது என்பதை கடந்த கால வரலாற்றிலிருந்து தான் நான் அதை உறுதிப்படுத்த நிரூபிக்க முயற்சி செய்கின்றேன். 7 பில்லியனர்கள் புடைசூட ட்ரம்ப் அவர்கள் முடிசூடிக் கொண்டார். சீனாவை பொறுத்தவரையில் சீனாவின் சந்தை பெருசு, மக்கள் தொகை கூட. கேளிர் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் சர்வதேச விவகாரங்கள் பற்றி பேசவும், குறிப்பாக இலங்கை தீவில் தமிழர்களுக்கு தீர்வாக ஒற்றையாட்சி முறைமை மீறப்பட்டு ஒரு புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக தீர்வு கிடைக்கும், பொது வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்பது போன்ற வாத விவாதங்களும் நம்பிக்கையும் தமிழர் தரப்பில் எதிரொலிக்கின்றது. இது அடுத்த தடவை தேர்தலில் வாக்கு சேகரிப்பதற்கான தமிழ் அரசியல் கட்சிகளின் உத்தியா அல்லது இதில் உண்மை ஏதும் இருக்கின்றதா என்பதனை ஆராய மீண்டும் அரசியல் ஆய்வாளர் இதயச்சந்திரன் அவர்களை எங்களோடு இணைத்திருக்கின்றோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அருள். வணக்கம் நேயர்களே, வணக்கம். குறிப்பாக ஒற்றை ஆட்சியும் என்பிபியும் அல்லது ஜேவிபியும், ஒற்றையாட்சி முறைமையும் என்பிபியும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் என்றுதான் தமிழர்களுடைய வரலாற்றறிவு சொல்கின்றது. ஆனால் அவர்களால் உருவாக்கப்பட்ட அல்லது 2019 உருவாக்கப்பட்ட 2014 2019 வரை உருவாக்கப்பட்ட சுமந்திரன், டக்ளஸ் தேவானந்தா, மனோகணேசன் ஆகியோரோடு அனுரகுமார திசநாயக்கவும் பிமல் வீரவன்சவும் இணைந்திருந்தார் என்றும் சொல்லப்படுகின்றது. இவை பற்றி கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்கள். ஆம், இப்போது நான் சொல்ல போகும் விடயம் ஊகம் அல்ல, கடந்த கால வரலாற்றிலிருந்து கற்றுக்கொண்ட, ஆய்வு செய்த, அதில் பொறுக்கி எடுக்கப்பட்ட சில சம்பவங்கள் ஊடாக ஒரு விடயத்தை நாங்கள் அனுமானிக்கலாம். இந்த ஒற்றையாட்சி என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்த்தால் அது எல்லோருக்கும் தெரியும். அது உலக காலமும் அந்த ஒற்றையாட்சியின் கீழ் தான் தமிழ் மக்கள் வாழ்ந்தார்கள், பிரச்சனைப்பட்டார்கள், ஏராளமான துன்பத்தை அனுபவித்தார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்போ நீங்கள் கடந்த வாரம் பேசும்போது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். இந்த ஒற்றையாட்சி சம்பந்தமாக நீங்கள் முடிக்கும்போது கூறியிருந்தீர்கள், பீட்டம், அதாவது சுனாமி கட்டமைப்பு, அதை ஏன் ஜேவிபி எதிர்த்தது, வடக்கு கிழக்கு நிர்வாக ரீதியான இணைப்பை ஏன் உயர் நீதிமன்றம் சென்று அதை முறியடித்தார்கள், அந்த இணைப்பு தவறு என்று சொன்னார்கள். இப்படியான விடயங்களை பார்த்தாலும் இப்போது அவர்கள் சொல்லும் ஒரு விடயம் தீர்வு திட்டம் என்கின்ற விடயம், அது பிமல் ரட்நாயக்கா கூட வந்திருக்கின்றது, சந்திரசேகரன் அவர்கள் கூட அந்த விஷயம் வந்தது. அன்ரா கூட ஒரு இடத்தில் சொல்லியிருக்கின்றார். 2015 2019 இந்த மைத்திரி ரணில் ஆட்சி காலத்தில் இந்த தேர்வு திட்டம் சம்பந்தமான ஒரு அரசியலமைப்பு ஒரு முன்மொழிவு ஒன்று முன்வைக்கப்பட்டது, பேசப்பட்டது. அதில் சுமந்திரன் அவர்கள் ஏக்கிய ராஜ்யம் என்கின்ற அடிப்படையில் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அது தவறு என்கின்ற விடயம். ஏக்கிய ராஜ்யம் என்பது சிங்களத்தில் ஒற்றையாட்சி தான். அதில் நாங்களும் சிங்கள மக்களோடு, சிங்கள நண்பரோடு பழகுவதால் எங்களுக்கு தெரியும், அது ஒற்றையாட்சி தான். இப்படியான ஒரு முடிவுக்குள்ளாகத்தான் அவர்கள் அதை கொண்டு வந்திருந்தார்கள். அதில் ஏயும் பியும் இணைந்திருந்த என்பிபியினுடைய அனுரா என்கின்ற ஏயும் பிமல் ரட்நாயக்கா என்ற பியும் அதில் இணைந்துதான் அதில் உடன்பட்டிருந்தார்கள். அதனுடைய நீட்சியாக, தொடர்ச்சியாகத்தான் இந்த அரசியலமைப்பு இருக்கும் என்பதை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இதனுடைய எதிர்பார்ப்பாக, இதனுடைய நீட்சியாகத்தான் சுமந்திரன் தன்னை என்பிபி அரசு சட்ட அமைச்சராக ஏற்றுக்கொள்ளப் போகின்றது என்ற நம்பிக்கையை தனது தொண்டர்கள் மத்தியில் விதைத்தார் என்றும் இது சம்பந்தமாக ஒரு விரிவான காணொளியை தந்த தமிழ்நெட் நிறுவன ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார். இதில் இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த என்பிபி, இந்த அரசியல் தீர்வு, அரசியல் யாப்பு குறித்து என்பிபி என்ன விதமான ஒரு பார்வையை கொண்டிருக்கின்றது என்பதை கடந்த கால வரலாற்றிலிருந்து தான் நான் அதை உறுதிப்படுத்த, நிரூபிக்க முயற்சி செய்கின்றேன். இந்த பீட்டம் என்கின்ற விடயத்தை நீங்கள் பார்த்தால் அது சுனாமி கட்டமைப்பு, அதாவது புலிகளிடம் அல்லது வடக்கு கிழக்கை ஆண்டு கொண்டிருந்த புலிகளிடம் ஒரு அதிகார பகிர்வினை கொடுக்கும் ஒரு திட்டம் தான் அந்த பீட்டம் என்ற விடயத்தை. ஆகவே இது ஒற்றையாட்சிக்குரிய மொத்தத்தில் சர்வதேச ரீதியில் வடகிழக்கில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களே திரட்டிய நிதியை சென்றடைந்து சேர்வதற்கான
ஒரு வழிவகையாக அது பேசப்பட்டது. அடிப்படையில் ஒற்றையாட்சிக்குள் இருக்கும் இந்த நாட்டை இன்னொரு தேசிய இனத்தோடு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதை ஜேவிபி விரும்பவில்லை. அதிகாரம் அல்ல, வெறும் நிதி. அதான் அந்த பீட்டோம் என்ற ஒரு கட்டமைப்பு அந்த அந்த கட்டமைப்பை கூட இந்த அடிப்படை விஷயத்தை கூட ஜேவிபி எதிர்த்தது. ரெண்டாவது, வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு நிர்வாகம் தான், தற்காலிக அமைப்பு தான், அது நிரந்தரம் அல்ல. அதற்கூட இது அரசியலமைப்புக்கு முரணான விஷயம், இது ஒற்றையாட்சிக்கு முரணான விஷயம். இந்த இந்த ஒரு அடிப்படை ஒரு அதிகார பரவலாக்கத்தை கூட, அதிகார பகிர்வு அல்ல, இந்த அதிகார பரவலாக்கத்தை கூட ஏற்றுக்கொள்ளாத ஒற்றையாட்சியை நிலைநிறுத்தும் ஒரு போக்கு அங்கு ஜேவிபியிலிருந்து வெளிப்பட்டது. இதே போக்குத்தான் 2015-19 முடிக்கப்பட்ட அந்த தீர்வில் ஏக்கிய ராஜ் என்ற தீர்வினுடைய நீட்சியாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒற்றையாட்சிக்கு எதிரான ஒரு நகர்வை பீட்டோம்பு கூடாகவோ அல்லது வடகிழக்கு இணைப்பு கூடாகவோ கொண்டு வந்தால் அதை எதிர்க்கும் ஒரு தரப்பாக இந்த ஜேவிபி இருப்பதால் இவர்களுக்கு அடிப்படையில் இவர்கள் சொல்லும் அந்த இவர்கள் கொண்டு வர இருக்கும் அந்த அரசியல் யாப்பு ஒரு ஒற்றையாட்சியின் கீழ்தான் நிச்சயமாக இருக்கும் என்பதை இந்த கடந்த கால வரலாற்று படிப்பினைகள் எங்களுக்கு தெரிவிக்கின்றன. இதைவிட வேறு சான்றுகள் எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் இவர்களோடு நீங்கள் பேச வேண்டும், அது வேறு விஷயம். ஆனால் முன் நிபந்தனையாக ஒற்றையாட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு தேசம் என்பதை அங்கீகரித்த ஒரு அடிப்படை கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த தீர்வு அமைய வேண்டும். அது ஒரு நிச்சயமாக ஒரு தேசிய இனத்தின் முன் நிபந்தனையாக அமைய வேண்டும் என்று சொன்னால் ஒரு இன்ஏலியபிள் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். பிரிக்க முடியாத பிறப்புரிமை. ஆனால் எங்களுடைய தலைவர்கள் அவர்களோடு பேசும்போது என்ன சொன்னார்கள், ஒன்றுபட்ட பிரிக்கப்படாத பிரிக்க முடியாத நாடு. அது இல்லை பிரச்சனை, உரிமைதான் பிரிக்க முடியாதா இருக்க வேண்டும், நாடு இல்லை பிரச்சனை. ஆகவே இந்த பிரிக்க முடியாத பிரிக்கப்படாத என்றது சுயநிர்ணய உரிமையாகத்தான் இருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான் அந்த பேச்சுவார்த்தையில் இவர்கள் ஈடுபட வேண்டும். நாடுகள் என்று இணைவதும் பிரிவதும் சுதந்திரமான மனித இருப்பை உறுதி செய்யவே என்று ஈழக்கவிஞர் ஒருவர் அன்றே அழகாக பாடியுள்ளார். ஆக மொத்தத்தில் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கிரகிக்கும் போது தலைகீழாக நின்றாலும் பாராளுமன்ற வழிகளில் என்பிபி ஒற்றையாட்சி முறையை விட்டு நீங்கி இன சமத்துவத்தை நிலைநாட்ட ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்காது என்று எடுத்துக்கொள்ளலாமா? அது முன்வைக்காது, அதனுடைய வரலாறு அப்படி இருந்தாலும் அதனுடன் தான் பேச வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் அல்ல ஒரு நியதி வரும்போது நாங்கள் எங்களுடைய தரப்பு அடிப்படை நியாயத்தை மிக தெளிவாக முன்வைக்க வேண்டும். அதில் எந்த சர்க்கலோ ஒரு இணக்க அரசியலோ இருக்க வேண்டிய தேவையில்லை என்று சொன்னால் இத்தனை ஆயிரம் மாவீரர்களுடைய அடிப்படை கோட்பாடும் கனவும் அதுதான். ஆக மொத்தத்தில் இந்த புதிய அரசியல் யாப்பை உருவாக்க நீங்கள் குறிப்பிட்டபடி 2015 2019 வரை உழைத்த தமிழ் தரப்புகளான மனோ கணேசன், சுமந்திரன், டாக்லஸ் தேவானந்தா போன்றோரை இதில் இணைக்கக்கூடாது என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, எல்லோரும் வரலாம், எல்லோரும் பேசலாம், எல்லோரும் மலையத்தில் உள்ளவர்கள் மலையத்தில் உள்ள பிரச்சனை பற்றி பேசலாம். வடக்கு கிழக்கு வாழும் மக்கள் அவர்களுடைய தனித்துவமான பிரச்சனை பற்றி நாங்கள் பேசத்தான் வேணும். ஆக மொத்தத்தில் தேசிய சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டுமாயின் இந்த ஒற்றையாட்சியை மீறி இலங்கை அரசை, இலங்கை ஆளுங்கும்பலை சிந்திக்க வேணும் வைத்தால்தான் நாங்கள் முன்னேற முடியும் என்று சொல்கின்றீர்களா? போராடினால்தான் உரிமை கிடைக்கும், இதுதான் அடிப்படை உண்மை. போராடினால் உண்டு பொற்காலம் என்ற நம்பிக்கையோடு சர்வதேச விவகாரங்களுக்கு நகர்வோம். பல விஷயங்கள் பேசப்படுகின்றன. பிரிக்ஸ் என்ற கட்டமைப்பு பற்றி பேசப்படுகின்றது, பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் என்று பேசப்படுகின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக தனது பில்லியனர் நண்பர்கள் புடைசூழ முடிசூடிக்கொண்ட ட்ரம்ப் ஐயா கிரீன்லாண்டை கைப்பற்றப் போகின்றார். இதுவிதமான பல திட்டங்களோடு எல்லாவற்றினதும் உச்சமாக செவ்வாயில் கொடி நாட்டப் போகின்றார். கொடி நாட்டு வேறா? செவ்வாயில் கொடி நாட்டி மக்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை, இதுதான் அடிப்படை உண்மை. ஆனால் எலான் மஸ்குக்கு புதிய கனிம வளங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது அல்லவா? அந்த சப்ளை செயின் தான் பிரச்சனையாக இருக்கும், கனிம வளங்களை இங்கு கொண்டு வருவதற்கு. அடுத்ததாக ஒரு விடயத்தை நீங்கள் பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், இந்த பிரிக்ஸில் இணைவதற்கு அனுராக் குமார திசாநாயக்கனுடைய தேசிய மக்கள் கட்சியும் பல வழிகளில் முயற்சி செய்ததாக சொல்லப்படுகின்றது. இந்தியாவை அணுகினார்கள். இப்போது சீனாவோடு கூட அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கலாம். வெளியில் சில பேச்சுவார்த்தைகள் தெரியாது, ஆனால் இந்தியாவிலிருந்து விஷயங்கள் கசிந்தது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அது எந்த அளவு தூரம் இது சாத்தியமாகும்? இப்போ நீங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட 9 நாடுகள் பார்ட்னர் ஸ்டேட்டாக இருக்கின்றது, பங்காளி நாடாக இருக்கின்றது. 10 நாடுகள் உறுப்பு நாடாக இருக்கின்றது, மெம்பர்ஸ் உறுப்பு நாடாக இருக்கின்றது. இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மாதிரி. அது முந்தி இந்தியா, இலங்கை எல்லாம் ஒரு பார்வையாளர் அந்தஸ்தில் இருந்தார்கள். இப்போது இந்தியா இணைந்து விட்டது, இலங்கை இன்னும் பார்வையாளர் அந்தஸ்தில் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த பிரிக்ஸ் என்ற விஷயம் வந்து இந்த பூகோள அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. இந்த பிரிக்ஸினுடைய வளர்ச்சி என்கின்ற விடயம் வந்து புதிதாக வந்திருக்கும் செவ்வாயில் கொடிநாட்டும் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்க போகின்ற ஒரு விடயம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதலாக அண்மை காலமாக 2-3 வருடங்களாக பேசப்பட்ட விடயம் வந்து இந்த பெல்ட் அண்ட் ரோட் என்கின்ற ஒரு இனிஷியேட்டிவ் என்று சொல்லப்பட்ட விஷயம். 1 ட்ரில்லியன் செலவழித்து இந்த கடல் வழி தரை வழி பாதைக்கூடாக இந்த நாடுகளை இணைக்கும் ஒரு திட்டத்தை சீனா முன்னெடுத்தது. ஆப்பிரிக்க நாடுகளுக்குள் சென்று அவர்களுடைய உட்கட்டுமானங்களை அபிவிருத்தி செய்தல், அதற்கான முதலீடுகள் செய்தல், இவை எல்லாவற்றுக்கும் 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரை வச்சிருந்தது, செலவழித்து கொண்டிருக்கின்றது, என்பது முடியலை. அதில் ஆரம்பத்தில் இணைந்து கொண்டது தான் இலங்கை. ஆகவே நான் ஆரம்பத்தில் இணைந்து கொண்டேன், ஆகவே எனக்கு ஒரு முன்னுரிமை நீங்கள் பிரிக்ஸில் தர வேண்டும் என்கின்ற விடயம் வரும்போது இப்போது நாங்கள் இந்த பெல்ட் அண்ட் ரோட்டையும் பிரிக்ஸையும் இணைப்போம். சீனா வந்து இந்த பெல்ட் அண்ட் ரோட் என்ற இனிஷியேட்டிவை கொண்டு வரும்போது, இந்த நாடுகளை இணைக்கும் திட்டங்களை கொண்டு வரும்போது இந்தியாவுக்கு அவ்வளவு உவப்பான விஷயம் அல்ல. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, அது மேற்குலக நாடுகள், பல நாடுகளுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. இப்போ என்னுடைய பார்வையில் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரிக்ஸினுடைய சேரும் நாடுகள் வந்து அதிகரித்து கொண்டிருக்கின்றது. நேற்று நைஜீரியா 17ஆம் தேதி உத்தியோகபூர்வமாக இணைந்து விட்டது. ஆனால் அது ஒரு பார்ட்னர் நாடுகள், பங்காளியார்கள் உறுப்புரிமை இல்லை. அதற்கு முன்பாக இந்தோனேஷியா, ஆசியாவில் இருக்கும் 5வது ஒரு பெரிய பொருளாதாரமாகும், அது இணைந்து விட்டது. அப்போ இந்த விடயத்தில் வந்து இதனுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகின்றது. ஆப்பிரிக்க நாட்டில் வந்து தென் ஆப்பிரிக்கா வந்து விட்டது, வட ஆப்பிரிக்காவில் வந்து எஜிப்ட் வந்து விட்டது, நைஜீரியா எண்ணெய் வளம் மிக்க நாடு. நைஜீரியா ஒரு 10வது இடத்துல எண்ணெய் உற்பத்தியில் இருந்தாலும் அதுவும் ஒரு முக்கியமான பங்கு வகித்துக்கின்றது. இந்த எண்ணெய் வள நாடுகள் இந்த பிரிக்ஸுக்குள்ளே இணைவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. நான் அடுத்த கேள்வி வரும்போது விளங்கப்படுத்தினேன், அது என்னுடைய பார்வை உண்டு. அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த பெல்ட் அண்ட் ரோட்டுக்குள்ளாக சீனாவின் உதவியை பெறும் நாடுகள் பல இப்போது இந்த பிரிக்ஸுக்குள் இணைகின்றது. அப்போ முதல் பாதை BRI பெல்ட் அண்ட் ரோட், 2வது பாதையில் இருக்கும் ஒரு மைல்கல் தான் பிரிக்ஸ். ஒரு பொறி வைத்து அவர்கள் பிரிக்ஸுக்கு ஆள் பிடிக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அந்த உலக பொருளாதார சூழ்நிலை அப்படி அமைகின்றது. நிச்சயமாக வருவார்கள். உலக பொருளாதார சூழ்நிலை என்று குறிப்பிடும் போது தமிழ் பரப்பில் பிளாசா அக்கோர்ட் பற்றியும், பிளாசா உடன்படிக்கை ஊடாக ஜப்பானுடைய முன்னேறி வந்த உற்பத்தி பாய்ச்சலை அமெரிக்கா மட்டுப்படுத்தியதை பற்றியும் அதிகம் பேசுபவர் நீங்கள் தான். அதனையும் இதனோடு இணைத்து சுருக்கமாக சொல்ல முடியுமா? ஆம், இந்த பிரிக்ஸுக்கு அடுத்ததாக இவர்கள் என்ன செய்ய போகிறான்னு சொன்னால், ஏற்கனவே இந்த மேற்குலகால் உருவாக்கப்பட்ட இந்த உலக கட்டமைப்புகள், நிதி நிறுவனங்கள், இதற்கு சமாந்தரமான இன்னொரு கட்டமைப்பை உருவாக்குவது தான் இந்த பிரிக்ஸினுடைய அடுத்த நிலையாக இருக்கும். நீங்கள் சொன்ன இந்த பிரச்சனை, இது 85ஆம் ஆண்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. என்னென்னு சொன்னால், இந்த உலகத்தை வந்து இப்போது சீனா இருப்பது போல இந்த உலகத்தினுடைய எல்லா நாடுகளுக்கும் இந்த ஜப்பானுடைய பொருட்கள்லாம் ஆக்கிரமிச்சிருந்தது. நீங்கள் வீட்டில் பார்த்தால் எங்களுடைய பீதுருதாலையில் கூட ஒரு டிவி டவரை வந்து நாட்டினார்கள். இந்த டிவி டவரை உடைப்பதற்கு கூட விடுதலை புலிகள், விடுதலை இயக்கங்கள் முயற்சி செய்த ஒரு அதில் தோழர் கிருஷ்ணன் என்பவர் சென்ற ஒரு சம்பவம் கூட இருக்கின்றது. அப்போது நீங்கள் இந்த விடயத்தை நீங்கள் பார்த்தால், இவர்கள் இந்த பிளாசா அக்கோர்டுக்குள்ளாக இந்த ஜப்பானிய பொருட்கள் உலகம் முத்தலா வியாபித்திருந்தது. அதே நேரத்தில் வந்து அமெரிக்காவினுடைய டாலருடைய மதிப்பு இப்போது இருப்பது போது, இப்போது டாலர் இண்டெக்ஸ் வந்து 110, அப்போதும் அப்படி தான் இருந்தது. அப்போது வந்து மிக பலமாக இருந்தது. ஜப்பானுக்கும் அமெரிக்க டாலருக்கும் இது வந்து 200க்கு மேலே அந்த இடைவெளி இருந்தது. 200 yen வந்து $1 இருந்தது. அப்போ ஜென்னுடைய பெறுமதி கூட இறங்கி இருந்தால உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் வாங்க தூங்கிட்டு,
அப்போ இவர்கள் அந்த எக்கோட்டில் சொன்ன விஷயம் வந்து உன்னுடைய நாணயத்தின் பெறுமதியை நீ உயர்த்தி என்னுடைய நாணயத்தின் பெறுமதியை இறக்கக்கூடிய எல்லா வேலையும் நீ செய்யணும். இதான் அந்த ஒப்பந்தம். அதற்கு வேறு அல்லாவிட்டால் உன்னுடைய பொருட்களை நாங்கள் வாங்க மாட்டோம் என்கின்ற ஒரு அச்சுறுத்தலை நேரடியாக அமெரிக்கா ஜப்பானுக்கு விடுத்தது. அது நான் மட்டுமல்ல, என்னுடைய அலாய்ஸ் என்று இப்போ சொல்லுவாங்க, எங்கேயும் சண்டைக்கு போகும்போது என்னுடைய அலாய்ஸ் என்று சொல்கிற மாதிரி இந்த பொருளாதார சண்டைக்கும் இந்த அலாய்ஸ் என்ற நண்பர்களோடு சேர்ந்து தான் இவர் எப்பயும் போராடுறது. ஆனால் இப்போ இனி நடக்க போகிற பொருளாதார போராட்டத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் என்ற அலைஸ் வந்து அமெரிக்காவோட நிற்குமா இல்லையான்ற விஷயம் வந்து ஒரு சந்தேகத்துக்குரியது. இன்னும் ஒரு கேள்வியும் பெறுகின்றது. இப்போது சீனா உலகின் 2வது உற்பத்தி தொழில்துறை நாடாக இருக்கின்றது. 1வது உற்பத்தி தொழில்துறை நாடாக இப்பவும் அமெரிக்கா நீடிக்கின்றது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட இந்த பிளாசா ஒப்பந்த காலகட்டத்தில் ஜப்பான் முன்னேறி வந்தபோது அமெரிக்கா அதனை தடுத்தாட்கொண்டது. அந்த தடுத்தாட்கொண்டமைக்கு எதிராக ஜப்பான் போராடியதா? ஜப்பானால் போராட முடியாது என்று சொன்னால், ஜப்பான் ஒரு சிறிய நாடு, சிறிய சந்தை, தன்னுடைய பொருட்களை தனது நாட்டிலேயே விற்கக்கூடிய அளவுக்கு அந்த சந்தை வந்து அவ்வளோ பெரிய சந்தை அல்ல. சீனாவை பொறுத்தவரையில் சீனாவின் சந்தை பெருசு, மக்கள் தொகை கூட. ஆகவே வந்து அவர்கள் இப்போ 80% இருந்த எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் எக்கானமியை வந்து கிட்டத்தட்ட 65% குறைச்சிட்டாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய உள்ளூர் சந்தையை வந்து ஒரு விரிவுபடுத்தும் தொழிலில் தான் இப்போ ஈடுபட்டிருக்கின்றார்கள். டொமஸ்டிக் மார்க்கெட்டை தான் கூடுதலாக அவர்கள் இயன்றார்கள். அதே நேரத்தில் வந்து இந்த பிஆர்ஐக்குள்ளாக பெல்ட் அண்ட் ரோட்டோடு இருக்கும் நாடுகளுக்கு கூட தங்களோட பொருட்களை விற்கும் ஒரு சந்தைகளாக மாற்றுகின்றார்கள். இப்போது ஒரு பெரிய சந்தை ஒன்று வருகின்றது, அது பிரிக்ஸ். அந்த பிரிக்ஸ் சந்தைக்கு முன்பேயே சீனாவினுடைய நிதி மூலதனம் ஸ்பெயின், இத்தாலி போன்ற நாடுகள், அதாவது ஐரோப்பா வரைக்கும், ஆப்பிரிக்கா வரைக்கும் பாய்ந்தது. அவை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிதி மூலதன பாய்ச்சல் அதாவது என்னன்னு சொன்னால், மேற்குலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்காவுடைய முதலீடுகள் வந்து சீனாவை விட்டு அகன்று செல்வதை நாங்கள் பார்க்கலாம் அண்மை காலமாக. ஆனால் அது ஏனென்று சொன்னால், அமெரிக்கா டாலர் ஸ்ட்ராங்காக இருக்கிறபடியாகத்தான், பலமாக இருக்கிறபடியாகத்தான் இந்த நிதியில் இங்கே வருகின்றது. இப்போ நீங்கள் அமெரிக்காவுடைய திரைசேரி முறிகளை நீங்கள் பார்த்தால் அதனுடைய ஈல்டு வந்து உயர்ந்து கொண்டு செல்கின்றது. முறிகளின் விலை வந்து கீழே உறைஞ்சு கொண்டு போகின்றது. ஆகவே அதே நேரத்தில் வந்து இந்த முதலீடு எங்கே போகின்றதுன்னு பார்த்தால் தங்கத்துக்கு போகின்றது. தங்கத்தின் விலை இப்போ 2700 தாண்டி போகின்றது. பிட்காயின் வந்து 1,80,000 மேலே போகின்றது. இப்போ அண்மையில் இவர் கூட இந்த பிட்காயினை பற்றி ஒரு சாதகமான பதிவைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஆனால் 1வது காலனித்துவ காலகட்டத்தில் அல்லது சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் இருந்த காலகட்டத்தில் தங்கம்தான் சேமிப்பின் அளவை, நாணயத்தின் பெறுமதியை தீர்மானிக்கும் கருவியாக உலகெங்கும் பேணப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய தங்கத்தை சுதந்திரத்துக்கு முன்பு கூட ஒரு தடவை கொள்ளையடித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இந்தியாவின் பிரபல வரலாற்றாசிரியர்களான சுனிதிகுமார் கோஷ் போன்றவர்களால் எழுப்பப்பட்டு வருகின்றது. இதை பற்றி என்ன சொல்கின்றீர்கள்? இப்போ பிரிக்ஸும் வந்து cross border பேமெண்ட் சிஸ்டம்னு சொல்லி இரு நாடுகளுக்கு இடையிலான பண பரிவர்த்தனைக்கு ஒரு அடிப்படையாக வந்து நாங்கள் நாணயத்தை, அதாவது புதிய நாணயம் அல்ல, இப்போது இல்லை, புதிய டிஜிட்டல் நாணயம் தான் அவர்களுடைய நீண்டகால நோக்கு. இப்போது அவர் செய்கின்றார்கள், 2 நாடுகளுக்கிடையே தங்களுடைய சொந்த நாணயத்தில் அந்த பரிவர்த்தனை நாங்கள் செய்யலாம். உதாரணமாக ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் இந்தியாவுக்கு வரும்போது ரூபாயிலும், இங்கேருந்து அங்கே போகும்போது ரூபிலும் செய்யக்கூடிய மாதிரி அது இந்த கரன்சி ஸ்வாப்ன்ற வேறொரு வடிவமாக அவர்கள் செய்யலாம். இது டாலருக்கு எதிரானது. அமெரிக்கா அது எல்லாம் அதை நோக்கித்தான் போகுது. இப்போ என்னன்னு சொன்னால், இந்த விடயத்தை அவர்கள் வந்து செய்யும் போது தங்கத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு இதை செய்யலாம். தங்கத்தை மட்டுமல்ல, கனிம வளங்கள், தானியங்களை வைத்து கூட, பிரேசில் இருக்கும் பாருங்க, தானியங்களை கூட வைத்து கூட இந்த பணிப்பாளத்தை செய்யலாம். வெறுமனே நோட்டுக்கேட்டைகளான டாலரை வைத்துக் கொண்டு செய்வதனை விட இது கொஞ்சம் புத்திசாலித்தனமான இந்த விஷயத்தான் இவர்கள் இப்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால், இந்த எண்ணெய் என்கின்ற விடயம் வந்து இப்போ ஒரு முக்கியமான விடயமா வருது. இதில் ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் இதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உக்ரைன் போருக்கு பின்னால் வந்து ஒரு எண்ணெய் வியாபாரம் ஒன்று இருக்கு, அமெரிக்காவினுடைய எண்ணெய் வியாபாரம். நேற்று ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னு சொன்னால், மூடி கிடக்கிற கிணறுகள் எல்லாத்தையும் நான் திறந்து விட போகின்றேன்,
அங்கே இருந்து நீங்கள் ஃப்ராக்கிங்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா சேமிப்பு சக்தியாக பேணி வந்த எண்ணெய் வளத்தை திறந்துவிட போகின்ற, அதாவது எண்ணெய் எரிவாயு வரணும். அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ விலை ஏறி இருக்குது, நாங்கள் சந்தையில் வந்து கூடுதலான எண்ணெயை விட்டால் விலை இறங்கும், ஆகவே வந்து எங்களுடைய பணவீக்கம் குறையும், மக்களுக்கும் நல்லம், இப்படியான பல பொருளாதார ஜாகன்ஸே அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் அமெரிக்காவின் எரிவாயுவை ஏற்றுமதி செய்வது கடினம் என்றல்லவா கூறுகின்றார். அதை இப்பயும் அமெரிக்காவுடைய பெரிய எரிவாயு எல்என்ஜி லிக்விட் நேச்சுரல் கேஸ் வந்து பெரிய டேங்கரில் வந்து கப்பல்லேருந்து வந்து ஒன்றான். அவருடைய என்ன நோக்கம் என்று சொன்னால், இந்த போன வருஷ நடுப்பதிலிருந்து அந்த பெட்ரோல் டாலர் அக்ரிமெண்ட் முடிஞ்சுது. அப்போ இனி தன்னுடைய பெட்ரோலை வைத்துக்கொண்டு இன்னொரு பெட்ரோல் டாலர் ஒரு ஒப்பந்தத்தை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளோடு வேறு நாடுகளோடு செய்வதற்கான முயற்சியில் இவர் ஈடுபடும் ஒரு ஆரம்ப கட்டமாக பார்க்கலாம். ஐரோப்பிய நாடுகளோடு செய்து கொள்வது என்பது எண்ணெய் மற்றும் எரிவாயுவை ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பது. ஆனால் பெட்ரோல் டாலர் அக்ரிமெண்ட் என்பது குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளோடு செய்து கொள்ளப்பட்ட அது 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 50 வருஷத்துல முடிஞ்சது போன வருஷம். அதே போன்று வேறொரு வடிவில் அந்த ஒப்பந்தத்தை செய்ய போகிறார். அதாவது இந்த ஐரோப்பிய நாடுகள் பெட்ரோலுக்கும் எரிவாயுக்கும் தன்னிலே தங்கி நிற்க வேண்டிய, ரஷ்யாவில் தங்கி நிற்கக்கூடாது, மத்திய கிழக்கு நாடுகளில் தங்கி நிற்கக்கூடாது, தன்னில் தங்கி நிற்க வேண்டிய ஒருத்தர். ஏன்னு சொன்னால், இவர் இனி செய்ய போகும் உற்பத்திகளுக்கு வந்து ஒரு சந்தை தேவை. அந்த அளவிற்கு அமெரிக்காவில் எண்ணெய் வளமும் எரிவாயுவும் இருக்கின்றதா? அதுதான் கூட இந்த உலகத்திலே வந்து சவுதி அரேபியாவை விட, நான் நீங்கள் அந்த சார்ட்டை நாங்கள் இதில் போடுறோம், நீங்கள் பார்க்கலாம். சவுதி அரேபியாவை விட கூடுதலான ரிசர்வ் உள்ள நாடு வந்து அமெரிக்கா. அதை இவ்வளவு காலம் அவர் பயன்படுத்தவில்லை. இனி தங்களுடைய வீழ்ச்சியிலிருந்து நிமிர்வதற்கு அதை பயன்படுத்த போகின்றார் டொனால்ட் ட்ரம்ப். அதுக்காண்டி தான் இந்த இன்ஃப்ளேஷன் கதை, பணவீக்கம் கதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற காரணம் என்று சொன்னால், மறுபடியும் வந்து இப்போது நடக்க போகிற இந்த 3ஆம் உலக யுத்தத்தில் வந்து 2ஆம் உலக யுத்தத்தில் தான் இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை தன்னை கொண்டு வந்தார். எது மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் கம்ப்ளெக்ஸ் கூடாக இப்போது தன்னுடைய ஒயிலுக்கூடாக ஒரு கம்ப்ளெக்ஸை உருவாக்க போகிறார், ஒரு பொறியை ஒன்று உருவாக்க போகிறார். 2ஆம் உலக மகா யுத்த தோல்விக்கு பின்னால் தோற்றுப்போன ஏகாதிபத்தியமான பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியாவுக்கு அமெரிக்கா கடன் வழங்கியும் இந்த அதிகாரத்தை சம்பாதித்தது என்று சொல்கின்றார்களே, அது சரிதானா? அமெரிக்கா 2ஆம் உலக போருக்கு பின்னால் போரில் தோற்றுப்போன பிரெஞ்சு ஏகாதிபத்தியம் மற்றும் சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யமாக இருந்து வலுவிழந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் போன்றவற்றுக்கு நிதி மூலதன கடன்களை வழங்கியதன் ஊடாகவும் இந்த அதிகாரத்தை சம்பாதித்தார்கள் என்று சொல்கின்றார்களே, அது சரிதானா? அது உண்மைதான். என்னென்னு சொன்னால், இப்போது கூட இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அதாவது சீனாவுடைய பொருட்கள் உலகத்தை ஆதிக்கம் செய்தாலும், இந்த ஓட்டோ இண்டஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற வாகன தொழில் வந்து கூடுதலாக பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் இந்த உலகளாவிய ரீதியில் ஒரு பெரிய அளவில் இருக்குது. அதில் அண்மையில் வந்த டெஸ்லா இலோன் மஸ்க் அவர் தான் சில விஷயங்களில் வந்து இப்போ கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கிறார். அதுவும் சீனாவில் அவருடைய ஃபேக்டரிகள், தொழிற்சாலைகள் போட்டு சீன உள்ளூர் சந்தையில் வந்து அவருடைய மார்க்கெட் கூட இருக்கின்றது. இப்போ உதாரணமாக பார்த்தா இந்த டிக்டாக் விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கூட அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த டிக்டாக்கை தடை செய்யாமல் நான் காப்பாற்றுவேன், ஆனால் தன்னுடைய எக்ஸ்தாளத்தை வந்து சீனாவுக்குள் கொண்டு செல்ல வேண்டும். பேரம் பேசல். முதல் உலக யுத்தம், 2ஆம் உலக யுத்தம், 3ஆம் உலக யுத்தம் என்று நாங்கள் 3 உலக யுத்தங்களை அடிப்படையாக கொண்டு இந்த உலகின் அரசியல் பொருளாதார போட்டியை ஆராய்ந்து வந்தால், முதல் உலக யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்ட நாடான ஜெர்மனியின் சந்தையையும் ஓட்டோமான் பேரரசையும் பிரான்சும் பிரித்தானியாவும் பிரித்து கொண்டன. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் அது சாத்தியப்படவில்லை, ஏனென்றால் ஒரு சோசலிச அகிலம் இருந்தது. 3ஆம் உலக மகா யுத்தத்தை நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் இந்த காலகட்டத்தில், மேலும் குறிப்பாக ஒவ்வொரு முதலாளிக்கும் ஒரு அரசு என்று ஆகிப்போன, நீங்கள் குறிப்பிட்டது போல 7 பில்லியனர்கள் புடைசூழ ட்ரம்ப் அவர்கள் முடிசூடி கொண்டார். மோடிக்கு ஒரு அதானி அல்லது அம்பானி, ட்ரம்புக்கு ஒரு மஸ்க் என்ற நிலைமை ஏற்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த விடயங்களை பற்றி பேச உங்களை மீண்டும் மீண்டும் அணுகுவோம் என்று கேட்டுக்கொண்டு, நேர அவகாசம் குறித்து இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். அரிய தகவல்களுக்கு வணக்கம். நன்றி. வணக்கம் அருள். நன்றி கேளுகிறவர்களே. நன்றி.